ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய வாழைத்தண்டு பொரியல் தாங்க வந்து பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அது மட்டும் இல்லைங்க, வெறும் 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடும். இந்த வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாழைத்தண்டை நல்லா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, இதிலோடைய இருக்கக்கூடிய நாறுகள் எல்லாம் வந்து எப்படி வந்து அகற்றலாம், இதில் வந்து எப்படி கட் பண்ணால் அந்த நார்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது கூட நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது வாழைத்தண்டு கூட்டு மாதிரி வந்து வச்சுருக்கோம். இதையும் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா என்னுடைய வீடியோவில் நீங்கள் போய் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நாம் வாழைத்தண்டு எல்லாத்தையும் வந்து தண்ணியெல்லாம் வந்து எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்க போகிறோம். ஏன் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு சேர்த்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வேக வைக்கிறது வந்து சுலபமான முறையில் வந்து இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்து உப்பு போட்டு நல்லா பெரட்டி அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கருப்பு வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அது கூட வந்து என்னன்னா உப்பு தடவும் போது கொஞ்சம் வந்து கம்மியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து கருத்ததாக தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் நாளில் ஒரு 2 நாள் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது நிறம் வந்து மாறிடும். அதனால் வாழைத்தண்டு வாங்கினீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து சமைச்சிருங்க. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு தாங்க, நிறைய வந்து சேர்க்கக்கூடாது. உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா துவரம்பருப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் போல் வந்து தாளிப்புக்கு மட்டும் வந்து போட்டுக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நாம் கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்போ இல்லைன்னா துவரம்பருப்போ வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. இது போட்டு நல்லா வந்து பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகுளுந்து வந்து சேர்த்துக்கிறேங்க. இதில் வேறு நம்ம வந்து எதுவுமே வந்து சேர்க்க போகிறதில்ல. கடுகுளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா தான் வந்து போட போகிறோம். நிறையா வந்து போடாதீங்க. நிறையா போட்டிங்க அப்படின்னா இந்த காய்க்கு வந்துட்டு நிறையா போடும்போது ஜாஸ்தி காரமாக தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வந்து போட்டுக்குங்க. இப்போ நாம் இந்த காஞ்ச மிளகா வந்து போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விடலாங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து பொரிஞ்சிரும். ஏன்னா இது நிறைய நேரம் வந்து தேவைப்படாது நம்மளுக்கு. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருக விட்டுறாதீங்க. இது கருகிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். இப்போ நாம் கொஞ்சமாக வந்துட்டு இதை கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக என்ன செய்ய போகிறோன்னா, அந்த வாழைத்தண்டு வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்க்க போகிறோம். அப்படியே வந்து நீங்கள் வந்து சேர்த்துருங்க. உப்பு வந்து ஆல்ரெடி நான் சேர்த்து வந்துட்டு பிசைஞ்சு வச்சனால உப்பு வந்து நீ போட வேண்டாங்க. இந்த உப்பே வந்து போதும். இப்போ தாங்க நம்ம வந்து இந்த தண்ணி எதுவுமே செய்யக்கூடாதுங்க. இந்த எண்ணெயிலேயே நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அப்படியே வந்து வதக்கிட்டே இருங்க. இதை வந்து நம்ம உப்பு போட்டு ஊற வைக்கும் போதே நல்லா வெந்தது மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்ட ஒன்று வந்து தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நல்லா வேகிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் கூட நார் இல்லாமல் இருக்கணும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நாரே வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் இது வந்து டேஸ்ட் இருக்கும். நார் வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது நார் வந்து சிக்கிக்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அதில் இருக்கக்கூடிய நார்கள் எல்லாம் வந்து எடுத்துருங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு, இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கினேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிட்டேன். நிறைய தேங்காய் துருவல் வந்து போட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்குது கொஞ்சம் தான். கொஞ்சமாக போட்டால் தான் அது டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நாம் அப்படியே வதைக்கூட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு நாரே இல்லாமல் ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம காரக்குழம்பு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சைடிஷை நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஓகே, பாய்.